கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்கிற கவிதையினை நினைவிருக்கிறதா? அந்த கவிதை பிறந்த ஊருக்கு போகிறோம். ராமானுஜம் எனும் புகழ்பெற்ற கணித மேதையை அறிந்திருப்பீர்கள். அந்த கணித மேதைக்கு கணிதத்தின் புதிர்களை விடுவிக்க கனவில் வந்து கற்றுக் கொடுத்ததாக சொன்ன ஆசிரியரை உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. வாருங்கள், அறிமுகம் செய்து கொள்வோம். நம்ப முடியாத ஆச்சரியம். இந்நகரின் சுத்தம். பேருந்து நிலையம், கடைவீதி, கோயிலின் பின்புறம் என்று தமிழன் வழக்கமாக குப்பைகளை சேர்த்து வைக்கும் அல்லது மறைத்து வைக்கும் இடங்கள் இந்த ஊரில் மிக மிக சுத்தமாக இருக்கின்றன. இது அரசோ நகராட்சியோ ஏற்படுத்திய சுத்தம் என்று கொள்ள முடியாது. இந்நகரத்து மக்களின் விழிப்புணர்வே இதை சாதித்திருக்கிறது. இதுதான் நாமக்கல் பேருந்து நிலையம். உள்ளூர் மக்கள் கொஞ்சம் கொங்கு தமிழில் இதை ராமக்கல் என்றுதான் அழைக்கிறார்கள். நாமக்கல் என்பது ஒரே கல்லின் மீது குன்றினுடைய மேற்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் மேல் பகுதியிலும் திருமால் கோயில் அமைந்திருப்பதாலும் திருமாலுடைய நாமத்தை குறிப்பிடும்படியாக நாமக்கல் என்று பெயர் வந்ததாக சொல்கிறார்கள். நாமகிரி என்பது இங்கு நாமகிரி அம்மன் என்ற ஒரு தெய்வம் இருப்பதாலும் அந்த தெய்வத்தின் பெயரிலேயே இந்த ஊர் பெயரும் அமைந்து நாமகிரி என்று அழைக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். இறைவனுடைய பெயரை குறிக்கும்படியாக நாமக்கல் என்று ஆனதாகவும் சொல்லப்படுகிறது. அனுமன் ராம பக்தர்களில் தலை சிறந்தவன். பிரம்மச்சாரியான அனுமனை வணங்கினால் நற்சிந்தனை, உடல் நலம், புகழ், அஞ்சாமை, வாக்கில் கூர்மை அனைத்தும் சித்திக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். தொழில் முனைவோரும் சிறிய வியாபாரிகளும் நிறைந்த நாமக்கலுக்கு சரியான தெய்வம் அனுமன்தான். அனுமன் இமயத்திலிருந்து தான் எடுத்து வந்து வைத்த கல் எதிரே நின்று தன் இறைவனை தொழுது நிற்கிறான். இத்தனை பெரிய குன்றை தூக்கியது இவனா என்று யாரும் கேட்டுவிடக்கூடாது என்பதால் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான் அனுமன். தனது இறைவனான திருமாலின் உருவான நாமகிரியே கூரையற்று இருப்பதால் தனக்கும் கூரை வேண்டாம் என்று அனுமன் சொல்லிவிட்டதாக கூறுகிறார்கள். அனுமன் தலைக்கு மேல் கூரை இல்லை. வெயில், காற்று, மழை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு பல நூற்றாண்டுகளாய் நிற்கிறான். இப்படி நவகிரகங்களில் ராகுவும் சனியும் பக்தர்களின் வயிற்றில் புளியை கரைப்பவர்கள். இவர்கள் அனுமனிடம் தோற்றவர்கள் என்பதால் ராகுவுக்கு உளுந்தும் சனிக்கு எள் எண்ணெய் என்று இரண்டையும் சேர்த்து வடைமாலை செய்து அனுமனுக்கு அணிவித்து சனி ராகு ஆகியோரிடமிருந்து தப்பி பிழைக்கலாம் என்று மக்கள் நம்புகிறார்கள். இதனால் அனுமனுக்கும் வடைமாலை சாத்துகிறார்கள். நாமக்கல்லின் புராதன சிறப்புகளை விட்டால் அதன் நவீன சரித்திரம் 1792 திப்புவுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் துவங்குகிறது. திப்பு சுல்தானிடமிருந்து பெறப்பட்ட பகுதிகளை கொண்டு பாரமஹால் மற்றும் சேலம் மாவட்டம் உருவானது. 1808 E.R. ஹார்க்கரேன் சேலம் மாவட்டத்தை உருவாக்கிய போது நாமக்கல் அதன் ஒரு பகுதியானது. 1997 சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு 3428 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் தொகையும் கொண்ட தனி மாவட்டமானது. 1997 ஜனவரி முதல் நாள் முதல் தனித்து இயங்குகிறது நாமக்கல். குடைவரை கோயில் வகையை சேர்ந்த நரசிம்மர் கோயில் பல்லவர்கள் காலத்தில் குணசீலன் எனும் சிற்றரசனால் கட்டப்பட்டது என்கிறார்கள். சோழர் ஆட்சி காலத்திலும் சங்ககால வள்ளலான வல்வில் ஓரி கதைகளிலும் நாமக்கல் குறிப்பிடப்படுகிறது. இந்த கோவிலில் இருக்கும் நாமகிரி தாயார் எனும் திருமாலின் துணை கணித மேதை ராமானுஜரின் ஆசிரியர். நாமகிரி தாயார் தன் கனவில் வந்து கணித புதிர்களை விடுவித்து உதவுவது வழக்கம் என்று ராமானுஜரே கூறியிருக்கிறார். நாமக்கல் மலைக்குன்றின் கீழ்ப்பகுதியில் நரசிம்மர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் குடைவரையான அமைப்பினை கொண்டதாகவும் இந்த கோயிலிலிருந்து பார்த்தால் நேர் எதிராக அனுமனின் சிலை அமைந்துள்ளது.
கைகூப்பிய நிலையில் இருக்கும் அனுமனின் சிலை இங்கிருக்கும் நரசிம்மரை பார்த்தபடி அமைந்துள்ளது. சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 தெய்வங்களையும் இக்கோயிலில் வழிபடுவதால் இது மும்மூர்த்தி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் இது தேவதச்சனால் கட்டப்பட்டது என்றும், பிற்காலத்தில் இது பல்லவ அரசர்களால் கட்டப்பட்டது என்று கல்வெட்டு சான்றுகள் கூறுகின்றன. கரிகாட் சோழன், வல்வில், திப்பு சுல்தான் போன்ற சரித்திர நாயகர்கள் மட்டுமல்ல, கணித மேதை ராமானுஜம், கர்நாடக இசை வித்வான் சேஷய்யங்கார், பக்தி பாடகர் நரஹரி, திரைப்பட நடிகர் மனோகர் போன்றவருடன் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று உரத்து சொன்ன கவிஞரும் உள்ளூர்காரர்தான். இதுதான் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளையின் வீடு. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர், தங்க தாமரை பரிசு பெற்ற முதல் திரைப்படமான மலைக்கல்லன் படத்தின் கதையை எழுதியவருமான ராமலிங்கம் பிள்ளை ஒரு சிறந்த ஓவியரும் கூட. அவரது என் கதை எனும் சுயசரிதை மிக சிறந்த நூல். பத்மபூஷன் விருது பெற்றவர். இவை தவிர கவிஞருக்கு இன்னொரு பெருமையும் உண்டு. தன் இளம் வயதில் இவர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கவிதை போட்டி ஒன்றில் பரிசு பெற சென்றபோது பாரதியை சந்தித்தார். ஆம், அந்த கவிதை போட்டியில் பாரதியாரும் கலந்து கொண்டார். ஆனால் பாரதிக்கு கிடைத்தது 2வது பரிசு. பாரதி கவிஞரை பலே பாண்டியா என்று பாராட்டியதோடு இல்லாமல், ராமலிங்கம் பிள்ளை ஓவியர் என்பதை அறிந்ததும், நீர் எம்மை ஓவியத்தில் தீட்டும், நான் உம்மை காவியத்தில் தீட்டுகிறேன் என்றாராம். இவை இரண்டுமே நிறைவேறாதது தமிழுக்கு பெரும் இழப்பு. ராம ராவண யுத்தத்தின் போது அவசர மருத்துவ உதவிக்காக தான் எடுத்து வந்த சஞ்சீவி மலையை திரும்ப கொண்டு போய் வைத்துவிட்டு திரும்புகையில்தான் இந்த மலைக்குன்றை பார்த்துவிட்டு இதை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு வந்து விட்டானாம் அனுமன். இந்த வழியே அனுமன் பறக்கிறான். பொழுது புலர்கிறது. தான் தூக்கி வந்த சாலக்கிராம கல்லை கமலாலயம் எனும் குளக்கரையில் வைத்துவிட்டு போய் குளித்து பூசை முடித்து திரும்பி வந்து தூக்கி பார்த்தால் தூக்க முடியவில்லை. அதனால் இதை ஸ்ரீசைலம் என்கிறார்கள். இன்னொரு பழம்பெயர் ஆரைக்கல். இந்த கோயிலில் அரங்கநாதர் கார்கோடகன் என்கிற நாகத்தின் மேல் பள்ளி கொண்டிருக்கிறார். கிபி 1745 1795 வரை ஹைதர் அலி, திப்பு சுல்தான் மன்னர்களால் இந்த கோட்டை கட்டப்பட்டது. இவர்கள் நாயக்கர்களின் பிரதிநிதிகள் ஆவார்கள். வாங்க மேல போய் பார்க்கலாம்.
இப்பாறை மீது ராமநாயக்கன் எனும் சிற்றரசன் கட்டிய சிறிய கோட்டை ஒன்று இருக்கிறது. பிற்காலத்தில் இந்த கோட்டையை திப்பு சுல்தான், கொங்கு சிங்கம் தீரன் சின்னமலை ஆகியோரும் இதன் சிறப்பை அறிந்து கைப்பற்றி பயன்படுத்தியிருக்கிறார்கள். கமலாலயம் என்று அழைக்கப்படும் இந்த குளத்திலிருந்துதான் முன்பு நாமக்கல் மக்களுக்கு தண்ணீர் தரப்பட்டு வந்தது. இந்த மலையின் கிழக்கு பக்கத்தில் இருக்கும் சரிவு இயற்கையான பொதுக்கூட்ட மேடையாக அமைந்திருக்கிறது. 1934 மகாத்மா காந்தி இங்கு உரையாற்றியிருக்கிறார். ஒற்றை கல்லால் ஆன இந்த மலை 65 மீட்டர் உயரம் உள்ளது. இந்த கோயில் நாமகிரி தாயாரின் கோயில். இந்த மலை மேல் பழமையான சிறிய மசூதி ஒன்றும் காணப்படுகிறது. சரியான பராமரிப்பு இல்லாததாலும் தமிழர்கள் சரித்திரத்தில் இடம்பெறும் ஆசையால் இப்படி செதுக்கி வைத்திருக்கும் கல்வெட்டுகளாலும் இது சிதிலமடைந்து வருகிறது. இவையின்றி சரியான விளக்கம் கிடைக்காத அல்லது விரிவான ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்படாத பல இடிபாடுகளும் கட்டிடங்களும் இச்சிறு குன்றில் ஆங்காங்கே இருக்கின்றன.
தமிழக அரசின் வேளாண் பல்கலைக்கழகம் உட்பட 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் உள்ளன. நாமக்கல் 50 ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண காவிரி பாசன கிராமம். அனுமார் கோவில் என்பதை தவிர வேறு பெருமைகள் இல்லாத மிக சாதாரண ஊராயிருந்தது. மண்டை வெல்லம் எனப்படும் உருண்டை வெல்லம் மட்டுமே இங்கிருந்து ஏற்றுமதியான ஒரே ஒரு பொருளாயிருந்தது. அதுவும் பக்கத்து மாநிலங்களான ஆந்திராவுக்கும் கர்நாடகத்துக்கும், மிஞ்சி போனால் மகாராஷ்டிராவுக்கும் மட்டுமே இங்கிருந்து மண்டை வெல்லம் ஏற்றுமதியானது. இன்றோ கோழி முட்டை மற்றும் இறைச்சி கோழி ஏற்றுமதியில் நாட்டிலேயே முதலிடம். லாரி மற்றும் பேருந்துகளுக்கான வடிவமைப்பு தொழிலில் நாட்டின் முதன்மை நிலை. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட பெரிய சாதனையாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இங்கிருந்து முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நாமக்கல் நகரத்தில் வந்து கோழி தொழிலானது 1970 முதல் இந்த கோழி தொழில் இங்கே நடைபெற்று வருது. 1970 பார்த்தீங்கன்னா இந்த கோழி துவங்கும் போது ரொம்ப மிக குறைவான அளவில் ஒரு 200 கோழி 300 கோழி, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பண்ணைக்கு வந்து ஒரு 500 அல்லது 600 கோழி அளவில் தான் இந்த கோழி தொழிலானது இங்கே துவக்கப்பட்டது. இன்றைக்கி இந்த ஒரு 30 ஆண்டு காலத்தில் இந்த கோழி தொழிலானது ஒரு பண்ணையில் இன்றைக்கி 3 லட்சம் கோழி, 4 லட்சம் கோழி, 5 லட்சம் கோழின்ற அளவுக்கு ஒரு பெரிய தொழிலாக இன்றைக்கி உருவெடுத்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்ற அளவில் இந்த கோழி தொழில் இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த கோழி தொழிலில் நாமக்கல் பகுதியானது இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து அதிக முட்டை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மண்டலமாக உருவெடுத்திருக்கு. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேயே மிக அதிக முட்டை உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% எல்லாமே கேரளாவுக்கு அனுப்பும். கேரள சந்தைகளில் வந்து இந்த முட்டையை விற்கிறோம். மீதி ஒரு 30%, 30 to 35% தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களெல்லாம் இந்த முட்டை மார்க்கெட் பண்ணுறோம். மீதி ஒரு 20 to 25% மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்போ முக்கியமாக இந்த தொழில் வந்து இன்றைக்கி வேர்ல்டு அளவில் வந்து நாமக்கல் தான் வேர்ல்டுலேயே சீப்பஸ்ட் எக் ப்ரொடியூசிங் சென்டர். லாரி பாடி பில்டிங் தொழிலும் அதே போல் இந்தியாவினுடைய எல்லா மாநிலத்தை காட்டிலும் நாமக்கல் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ரொம்ப உறுதியான பாடி பில்டிங் தொழில். சேலம் எக் சிட்டி இருக்குது, இது ஸ்டீல் அத்தாரிட்டி இருக்குது. ரெண்டாவது கேரள மாநிலத்தில் மரம் வருவது, மலேசிய நாட்டிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து ஷிப்மெண்ட் செய்யப்பட்டு அதை பிளானிங் பண்ணி இங்கே நேர வருவது. இது அருகாமையில் சென்ட்ரல் பிளேஸாக இருப்பதனால இங்கே லாரி பாடி பில்டிங் தொழில் மிகச் சிறந்த முறையில் விளங்குது. இந்தியாவிலிருந்து எல்லா மாநிலங்களிலிருந்தும் இங்கே லாரி வந்து பாடி கட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள்.
நகரின் நடுவே இருக்கும் மாபெரும் பாறைக்கு இணையாக மிக மெல்லியதும் மிக சிறியதும் ஆனால் அதே சமயம் பாறை வடிவம் கொண்டதுமான முட்டையும் அனுமனை போலவே சரக்குகளை நாடு முழுவதும் சுமந்து செல்லும் லாரிகளும் தான் இப்போது நாமக்கல்லை சிறப்பான இடத்தில் வைத்திருக்கின்றன.